இந்தாங்கண்ணா. சரி. ஹாய். இன்டர்ன்ஷிப்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஓகே, அங்க வெயிட் பண்ணுங்க. அங்கயா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இன்டர்ன்ஷிப்க்கு வந்தியா? ஆமா சார். இதுல போட்டிருக்கிற மாதிரி லேப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ நோட் பண்ணணும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட்ஸை எங்கிட்ட சப்மிட் பண்ணணும். இங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்னா ஸ்பெசிமென்ஸ், மாலிகுலர் அனாலிசிஸ், அப்புறம் டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம். இங்க பாரு, இவளுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணு. சார், எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நமக்கு இங்க சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கா சார்? என்ன? நமக்கு இங்க சாட்டர்டே சண்டே லீவான்னு கேட்டேன். இல்ல எப்போ ஆஃப் எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். நான் இப்பதான் வந்தேன். தங்குற இடத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், அதான் கேட்டேன். பாத்திமா, நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் ஆச்சு சார். மத்த இடம் மாதிரி எல்லாம் இங்க இல்ல. இன்டர்ன்ஷிப்ங்கிற பேர்ல டைம் பாஸ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காத. இதை இப்பவே சொல்லிடுறேன். இங்க வேலையை நீ ஒழுங்கா செஞ்சினா மட்டும்தான் உனக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் நான் கொடுப்பேன். புரிஞ்சுதா? வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள லீவ் வேணுமா? நீ நேரா இங்க தான் வரியா? எங்க தங்கிருக்க நீ? தங்கறதுக்குலாம் இடம் எப்போ ரெடி. என் காலேஜ் சீனியர் ஒருத்தி இங்க தான் இருக்கா. படிச்சது என்னமோ என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி தான், பட் ஜேர்னலிஸ்டா இருக்கா. ரம்யா ஆவணி டைம்ஸ்ல இருக்கா. அவ எழுதுனதெல்லாம் படிச்சு பார்க்கணும். பேப்பர்ல கூட அவ பேர்லாம் வரும். படிச்சிருக்கீங்க? மெதுவா பேசு, மெதுவா மெதுவா. தலையில இடி விழுந்தாலும் சாவ மாட்டேன், தள்ளி விட்டாலும் சாவ மாட்டேன். இப்போதான் உனக்கு கழுவி ஊத்திட்டு இருந்தேன். மெதுவா. உலரது நிறுத்துறியா? காலையில இருந்து ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. அங்க எப்படி போயிட்டு இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் படிப்ஸா இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சயின்டிஸ்ட் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. அப்புறம் எங்க மூச்சு விடுறது கூட சைலன்சர் வேணுமோன்னு தோணுது. படத்துல வர வில்லன்க கோட்டை மாதிரி இருக்கு. ஐயோ போதும் போதும், நிறுத்துறியா? நேர்ல பாக்கும்போது பேச ஏதாவது மிச்சம் வைய. அதுக்கெல்லாம் ஒன்றும் இங்க பஞ்சம் வராதிரி. இன்னும் என்னெல்லாம் இருக்கு பேச. என்னோட வேலை ஒரு 4 மணிக்கு முடிஞ்சிடும். நாங்க வரேன், 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம். ஈவினிங் நமக்கு ஒரு வேலை இருக்கு. சரி 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 சரி. கொடுற வில்லனோட கோட்டை, மினுமினுக்கிற கோட்டை, பேசக்கூடாத கோட்டை, வெடி வைக்க போற கோட்டைக்கு. அப்ப அதுதான் விஷயமா? வாப்பா தான் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாருல்ல. அப்ப எதுக்கு இந்த 2 வாரம் இன்டர்ன்ஷிப், 2 மாசம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லியிருக்க? 2 மாசம் உனக்கு என்ன இங்க வேலை? உன் லவ்வர் இங்க இருக்கானோ? சி வாய்மூடு. லவ்வரா? லவ்வர் எல்லாம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அவன் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணணும். ஆளை விடு. அப்ப எதுக்கு போய் சொல்லியிருக்க? அது என்னன்னா, கொஞ்ச நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என் கனவை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான படிதான் கொச்சி வரவு. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ட்ரோ நல்லா இருக்கு. இப்ப விஷயத்துக்கு வா. காரியத்தை சொன்னா சிரிக்க கூடாது. இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்டேட்டர் ஆகணும் ரம்யா. என்னதா? என்ன சொன்ன? கமெண்டேட்டர். கமெண்டேட்டர் டி. கமெண்டேட்டரா? எங்க கமெண்டிங் பண்ண போற? ஃபுட்பாலுக்கு. எங்க ஸ்டேடியத்துல நடக்கிற ஐஎஃப்எல் ஃபுட்பாலோட கமெண்டேட்டர். என்னது? எங்கடி? உனக்கு புரியலையா? நம்ம தாமோதர்ஜி. ரொனால்டோ. ஓ, நீங்க பாக்குறது இந்த பூலோகத்துல why this man is அமைதியாரடி. நீ சொல்லு. இதுவும் அந்த மாதிரி ஒண்ணுதான். அவ்வளோ ஃபன்னா கமெண்ட்ரி பண்ணணும். நம்ம ஆளுங்கெல்லாம் என் கமெண்ட்ரிக்காகவே ஃபுட்பாலை பார்க்கணும். கோல் அடிக்கிறப்போ என் கமெண்ட்ரி கேட்டு வைப் ஆகணும். பெனால்டி கிக் மிஸ் ஆகும்போது என் கூட சேர்ந்து அவங்களும் அழணும். அப்படியே அவங்கள ஒரு மேஜிக்ல நிறுத்தணும். சூப்பர். சூப்பர்டி. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. பட் இது நடக்கணும்னா அட்லீஸ்ட் நீ ஒழுங்கா தமிழ் பேச கத்துக்கணும். இப்ப நீ பேசுற தமிழ் செட் ஆகாது. நல்ல தமிழ் பேசணும். எப்படி? நல்லா பேசிருக்காங்க. கலக்குறோம்.